பொங்கல் பண்டிகைக்கு வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக அரசு உத்தரவு. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகருமான நெப்போலியன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும்? எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவு. தமிழகத்திற்கான கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்து விவகாரம். தமிழக பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மதுமதி டெல்லியில் முகாம். வன்முறையை மென்மையாக மாற்றுவதன் மதிப்பை இளைஞர்களிடம் விதைப்பதே நோக்கம். தேசிய விளையாட்டு தினத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. நெடுஞ்சாலை துறையில் தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்ய ஆய்வு. 5 பேர் கொண்ட குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக ஓய்வு பெற்ற DGP சுனில்குமார் நியமிக்கப்பட்ட விவகாரம். அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற சென்னை மாமன்ற கூட்டத்தில் 54 தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஆண்டுதோறும் 50,000 நாய்களுக்கு கருத்தடை செய்யும் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இரண்டாம் ஆண்டு B.Ed படிப்புக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரம். ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பதவியில் இருந்து நீக்கம். புதிய பதிவாளராக ராஜசேகரை நியமித்து உயர்கல்வித்துறை உத்தரவு. ஈரோடு, சேலம் மற்றும் திருச்சியில் இயங்கும் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். பிள்ளைகளை பெற்றோர் அழைத்து சென்ற நிலையில் போலீசார் விசாரணை. வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழாவை ஒட்டி இன்று கொடியேற்றம். ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் போலீசார் பலத்த பாதுகாப்பு. கேரளாவில் நடிகைகள் பாலியல் விவகாரத்தில் மாநில காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் பிரிவு தலைவர் சந்திரசேகரன் மீது வழக்கு. படப்பிடிப்பு லொகேஷனை காட்டுவதாக அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்ததாக நடிகை அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லை இருக்கலாம் என நடிகர் விஷால் கருத்து. பாதிக்கப்பட்டவர்கள் நடிகர் சங்கத்தில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. திரிசூரில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியை காரில் ஏறவிடாமல் தடுத்ததாக செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு. சுரேஷ் கோபியின் பாதுகாப்பு அதிகாரியை தள்ளிவிட்டு மிரட்டல் விடுத்ததாகவும் புகார். சென்னையில் வருகிற 31 மற்றும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம். தீவுத்திடலில் அணிவகுத்து நிற்கும் பந்தய கார்கள். வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி உபகரணங்களை பறித்துச் சென்றதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் உஞ்சனை பகுதியில் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த விபத்துகள். பதைக்க வைக்கும் CCTV காட்சி. டெல்லியில் பயணிகளுடன் சென்ற மின்சார பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கையை அறுத்து இளைஞர் தற்கொலை முயற்சி. திருந்தி வாழும் தன் மீது பொய் வழக்கு போடுவதாக காவல்துறையினருடன் வாக்குவாதம். இவன் 8 கொலை பண்ணியிருக்கான், 50 நாள் பிடிச்சு கொண்டு வந்து இந்த வழக்கோட கன்வின்ஸை சேர்த்து விட்டாரு. தேவையில்லாம ஒருத்த கூட கேஸ்ல சேர்த்து விட்டீங்க சொல்லுங்க. இவன் 6 பேரை கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற வழக்கில் ஆட்டோ சங்கரின் சகோதரர் ஆட்டோ மோகன் முன்கூட்டியே விடுதலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறையில் இருந்து பெல்லாரி சிலைக்கு கன்னட நடிகர் தர்ஷன் மாற்றம். சிறைக்குள் சொகுசு வசதிகளை அனுபவித்ததாக எழுந்த சர்ச்சையில் நடவடிக்கை. கனமழை கொட்டி தீர்க்கும் குஜராத்தில் 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. மழை வெள்ள பாதிப்புக்கு இதுவரை 28 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகளில் ராணுவம் தீவிரம். குஜராத்தில் மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட 15 அடி நீள முதலை. வீட்டிற்குள் புகுந்த முதலையால் பொதுமக்கள் அச்சம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் ஏழை மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளர் டிம் வால்ஸ் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.